ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி 20 நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க. 20 நெல்லிக்காயை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்கிற கருப்பாக இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறோம். அதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொட்டையை தனியாக எடுத்து போட்டுடலாம். நம்மளுக்கு கொட்டை தேவைப்படாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கொட்டை தனியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது எனக்கு 1.5 கப்புக்கு நெல்லிக்காய் கிடச்சிருக்கு. இப்போது நான் இதுக்கு 50 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த நெல்லிக்காயை போட்டுக்கலாம். நெல்லிக்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நெல்லிக்காய் நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேகணும். சிம்மிலே வச்சு எல்லாமே செய்யுங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை சிம்மிலே வச்சு மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க. நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள், எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்திங்கன்னா ஊறுகாயோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தான் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு நல்லா ஆற விட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் 6 மாதம் வரலாம் வச்சுருந்து சாப்பிட்லாங்க. கெட்டு போகாது. கைவிடாமல் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.